வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய ரெசிபி பார்த்திங்கன்னா சோயா வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு கீமா ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். நார்மலாக முட்டையில் கீமா செஞ்சுருப்போம், மட்டனில் கீமா செஞ்சுருப்போம். இன்றைக்கி சோயா சங்க்ஸ் வச்சு கீமா செய்ய போகிறோம். இது சப்பாத்தியோடு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த சோயா சங்க்ஸ் கீமா நீங்கள் ரொம்ப குயிக், அதே மாதிரியே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப சூப்பரான சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இந்த சோயா கீமா. இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சோயா சங்க்ஸை ஹாட் வாட்டரில் ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக ஒரே ஒரு பல்ஸ் மோட் கொடுத்துக்கோங்க. நல்லா பார்த்திங்கன்னா நம்மளுடைய சோயா சங்க்ஸ் நல்லா கீமா மாதிரி பொடியாயிரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம ஹோல் கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஹோல் கரம் மசாலா அப்படின்றது சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, கல்பாசி, ஸ்டார் அன்னாச்சி, இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கிய வெங்காயங்களை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். சின்ன வெங்காயம் வேணாமல் ஆட் பண்ணிக்கலாம், பெரிய வெங்காயம் வேணாமல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சிறிதளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயம் வணங்கி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சோயா சங்க்ஸை இது மாதிரி கீமா மாதிரி நம்ம தனியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம தேவையான மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள். மிளகுத்தூள் கண்டிப்பாக சேர்த்தாகணும். இது கீமாவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த வெங்காயத்தோட மசாலா எல்லாமே ஆட் ஆகி நல்லா மிக்ஸ் ஆகணும். இது கூட ஒரு 3 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலா தக்காளி எல்லாமே ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கொதி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த கீமா நம்ம குயிக்காக செஞ்சிடலாம். சப்பாத்திக்கு நார்மலாக குருமா, சட்னி இது மாதிரி செஞ்சிட்ருக்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி நீங்கள் கீமா செய்யும்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நல்ல டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லேயும் இருக்கும். சப்பாத்தி கூட இதை நீங்கள் ரோல் பண்ணி சாப்பிட்டிங்கனாவும் செமையாக இருக்கும். இப்போ இது கூட நீங்கள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய சோயா சங்க்ஸ் கீமா நம்ம இது கூட சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த தக்காளி இதில் இருக்கக்கூடிய புளிப்பு எல்லாமே அந்த சோயா சங்க்ஸில் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். நல்லா உதிரி உதிரியாக வரும். நம்ம நார்மலாக முட்டை பொரியெல்லாம் செஞ்சோம்னா எப்படி உதிரி உதிரியாக இருக்குமோ அது மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ இதில் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ நம்மளுடைய சோயா கீமா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸில் சூப்பரான சப்பாத்திக்கு நல்ல ஒரு காம்பினேஷனான ஒரு ரெசிபியை நம்ம இன்றைக்கி செஞ்சு பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டை சொல்லுங்கள்.